ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்ட் 2 வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி போட டைம் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போகும்போதே பார்த்தா பெரிய அண்ணி லைனில் வந்துட்டாங்க. அத்தை ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் பேசிவிட்டு அப்புறம் என்கிட்ட பேசும்போது வீடியோ கால் வாங்க அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நம்மளுடைய வீர் அவன் தான் ரொம்ப செல்லம். எங்களை பார்த்தோன்னே அவ்வளோ குஷி ஆகிட்டான். நான் அதெல்லாம் எடுக்கலை, மேலெல்லாம் தாவி இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனனே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான். அப்புறம் கை கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் நம்மளோட முயல் குட்டிங்கெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருந்தோம். சாப்பிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பெரிய முயல் தனியாக, குட்டி முயல் தனியான்னு அடைச்சி வச்சுருக்கோம். அதனுடைய கண் பாருங்களேன் எவ்வளோ ரெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குமே, க்யூட்டாக அதனுடைய கண். அடுத்து பார்த்திங்கன்னா சரி நம்ம கிணற பார்க்கலாம் அப்படின்னு கிணற்றில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே கீழே போயிடுச்சு. இனி அடுத்து மழை பெய்ய ஆரம்போது திரும்ப தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி மேலே வந்துடும். அடுத்து நம்ம வாழை ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தோம். வாழை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஓகே தான் கொஞ்சம். ஏன்னா போன வருஷம் இதே மந்த்து நாங்கள் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்தோம். ஏன்னா அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது. அது என்னன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு இலைய வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். இட்லி, சட்னி, சாம்பார், வடை மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்ததுங்க மனசுக்கு. அதாவது நம்ம என்ன தான் ஸ்டார் ஹோட்டல், பெரிய ஹோட்டல்லலாம் போயிட்டு சாப்பிட்டாலும் நம்ம இந்த இயற்கையோட இயற்கையாக நேச்சுரலாக அந்த இலைய பறித்து அப்படி சாப்பிட்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம முன்னோர்கள்லாம் காக்கை வடிவில் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய பையன் சொன்னான், அம்மா மியாமா வந்திருக்கு வடை வைன்னு. அந்த காக்காவும் அந்த வடையை சாப்பிட்டேன்னு எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மா எப்பயுமே மதுரை போயிட்டால் எங்கள் கூடயே தான் இருப்பாங்க. அதனால் அம்மாவே கூட வந்ததாக எனக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.